ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மகிழனின் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் காய்கறிலாம் அறுவடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூக்கள்லாம் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், எங்கள் தோட்டத்தை எல்லா காயும் வச்சுருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் நீண்ட அறுவடை தாங்க. முருங்கைக்காயெலாம் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்குங்க. கீரையும் இருக்குது. இன்றைக்கி தக்காளி இருக்குது, எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே பூக்கள்லேருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்வேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு ரோஸுங்க, எல்லோ கலர் ரோஸு. இது நேற்றே பூத்தது, நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், எல்லோ கலர். இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அடுத்து எப்பவும் போல் நம்ம வீட்டில் ஒற்றை அடுக்கு சிகப்பு கலர் செம்பருத்திங்க. இது நான் 8:30 வரைக்கும் பறிச்சுக்கிறேங்க. அங்கே ஒரு பூ இருக்குது, அதனால் அதை எட்டி பறிக்க முடியாது. அப்புறம் இந்த ரோஸ் கொத்து ரோஸ் இருக்குது. இந்த பாருங்கள், நாட்டு ரோஸு நிறைய பூத்துருக்கு பாருங்கள், நிறைய இருக்குது. கனகாம்பரம் இருக்குது, இது சாமந்தி இருக்குது, துலக சாமந்தி. அப்புறம் 7 டே ரோஸ்லாம் இருக்குங்க. நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம எல்லோ கலர் சாமந்தியும் பறிச்சுக்கலாங்க. இதுவும் நிறைய பூத்து இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, எல்லாமே சாமிக்கு போடணும். பூக்கள்லாம் பறிச்சுட்டு தாங்க காய்கறி அறுவடை பண்ணணும். இன்றைக்கி என் தோட்டத்தில் என்னென்ன காய்கறின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நடந்திருக்குங்க. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நிறைய அது எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அது என்ன காயின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சாமந்தி எவ்வளோ இருக்குது பாருங்களேன், எல்லாமே பறிக்கணும். சரிங்க, அடுத்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்குறேன். பாருங்க, கூட நிறைய கலராக பல வண்ணங்களில் நான் பூக்கள் பறிச்சிருக்குங்க. இப்போ இருவாச்சி மல்லிங்க. இதை அப்படியே நான் உங்கள்கிட்ட பறிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருவாச்சி மல்லி பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குது. இது பூத்து அடங்கினவுடனே கட் பண்ணி விட்டோம்னா திரும்ப நிறைய பூக்குன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இனிமேல் நிறைய கொடுக்குங்க. அப்படியே அது வாசனையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த செடி கிட்ட வந்தாலே எனக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. அது ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் நமக்கு. இதை பாருங்கள், இதை பறிச்சுக்கிட்டேன். அப்படியே செம்பருத்திங்க, இந்த கலர் செம்பருத்தியும் எடுத்துக்கலாங்க. எத்தனை பூத்துருக்கு பாருங்கள், 3 4 5. வெயில் காலம் வந்தாலே நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்குங்க. பஞ்சமே இருக்காது நமக்கு. பூஜை ரூமில் சாமிக்கு போடுறதுக்கு நிறைய பூக்கள், ஒயிட்லாம் கூட நிறைய இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் வெயில் பட்டால் தான் பூக்குன்னு சொல்லியிருக்கேன். வெயில் படலை. இப்போது நம்ம அரளிப்பூக்கள்லாம் நான் எடுக்கலைங்க. அதெல்லாம் எடுத்தால் டைம் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கான பூக்கள்லாம் பறிச்சுக்கிட்டேன். அடுத்து ஆஸ் யூஷுவலாக நம்ம காய்கறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இதை கூடையை வச்சுட்டு வரேன். இப்போது நம்ம தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காயெலாம் பறிச்சுக்கலாங்க. இது செவந்தம்பட்டி கத்திரிக்காய், செவந்தம்பட்டி இருக்குது. அடுத்து இருங்க, இதை ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து என்ன கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்க்கணும். பச்சை நீட்டு கத்திரிக்காய் இருக்குங்க. இது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள், விதைக்கி விட்டுருக்கேன் இல்லைங்களா, அது பக்கத்துலேயே ஒரு பச்சை நீட்டு கத்திரி இருக்குது. அதையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கீழே இறங்கிட்டு போயிட்டு வந்தேங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். வெயில் தாங்கலைன்னு சொல்லிட்டு. மணி 9:15 இவ்வளோ வெயில் இருக்குங்க. நான் தண்ணி ஊற்றிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுதுங்க. இது ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன கத்திரிக்காய் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேங்க. இது பிஞ்சாக இருக்குது. ஆனால் பிஞ்சில் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து பவானி கத்திரிக்காய் இருக்குதுங்க, தெரியுதுங்களா. அதை அப்படியே நான் கையை வச்சு பறித்து எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பவானி கத்திரிக்காய். இப்போ இங்கே ஒன்று உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் தண்ணி ஊற்றும் போது பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் உள்ளே. இதோ இங்கே ஒளிஞ்சிட்ருக்காரு பாருங்கள். பவானி கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. கீழே இருந்ததுங்க தொட்டிக்குள்ளே. இது ஒன்று எடுத்துட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த சதைப்பற்றோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். வேறு என்ன நம்ம வீட்டில் இருக்குது, மற்ற கத்திரிக்காயெலாம் இருக்குங்க. அதெல்லாம் போய் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பவானி கத்திரிக்காங்க. இது சின்னதுலேயே முத்திடுது பாருங்கள். இந்த 2 செடியில் மட்டும் சின்னதுலேயே முத்திடுதுங்க. இது 1
2 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. தேடி பார்க்கணுங்க, எங்கன்னா இதோ ஒன்று தொங்கிட்டுருக்கு பாருங்கள். 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்து இருக்கான்னு பார்க்கணுங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து உஜாலா கொத்து கத்திரிங்க. இது ஒன்று இது வருங்க. இங்கே ஒன்று தொங்கிட்டுருக்கு. இந்த கிளையில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, இது கொஞ்சம் பிஞ்சு தான், இருந்தாலும் நான் எடுத்துடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இது உஜாலா கொத்து கத்திரி வந்து நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வரி கத்திரிக்காங்க, அதுவும் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள். இதை அப்படியே பறிச்சுக்கிறேன். நான் சிசரில் கட் பண்ணாங்க, கையிலே எடுத்துக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால முடியாதுன்னு 2 வரி கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து வந்து இது பாருங்கள், இதுவும் ஒரு பவானி கத்திரிக்காங்க. இது கலரே பாருங்களேன், வெயிலில் வந்து கலர் கூட மாறுதுங்க. காயில் வந்து அதுக்கு வெயில் அதிகமாக படும்போது என்ன ஆகுதுன்னா கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ பச்சை நீட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் பாருங்கள், இப்போ வெயில் வந்தவுடனே சீக்கிரம் முத்திடுதுங்க. எவ்வளோ நீட்டாக நமக்கு காய்ச்சிச்சு போன மாதத்துக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து வெயில் தாங்க முடியாமல் கலர் கூட சேஞ்ச் ஆகுது, அதனோட சைஸும் வந்து நமக்கு குறையுது. அப்போனா என்ன, அதுக்கான சத்து வந்து நம்ம என்ன தான் கொடுத்தாலும் வெயிலில் பற்ற மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து பிளாக் பியூட்டிங்க இங்கே ஒன்று இருக்குது, இது அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பிளாக் பியூட்டி இருக்குது பாருங்கள், இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்பவும் போல். இது எடுத்துக்கிறோம். கையில் கட் பண்ணுறதுனால சிலதெல்லாம் வர மாட்டேங்குதுங்க. ஐப்பா, அது கீழே போய் விழுந்துருச்சுங்க. நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து பச்சை குண்டு கத்திரி இருக்கான்னு பார்க்கணும் இந்த செடியில். இதில் இன்னும் வைக்கலைங்க, இனிமேல் தான் அது வைக்கணும்னு நினைக்கிறேன். வெயில் தாங்கலைங்க செடிக்கெலாம், பாவம். நம்ம என்ன தான் கொடுத்தாலும் ஒரு மழை பெஞ்சதுன்னா செமையாக வந்துடுங்க, பழையபடியே எல்லா செடியும் மாறிடும் நமக்கு. அதுக்கு வந்து அது இயற்கையாகவே கிடைக்கிற தண்ணியில் தாங்க நிறைய சத்து. அப்புறம் வந்து முள் கத்திரிக்காங்க, இதையும் அப்படியே பறிச்சுக்கிட்டேங்க. ஒன்று இன்னும் வேறு இருக்கா நான் குடிஞ்சு பார்க்குறேன். பிஞ்சு தான் இருக்குது, பிஞ்சு வச்சுருக்கு. அடுத்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த பவானி கத்திரிக்காய் கீழே இருந்ததுங்க, அது எங்கே இருக்குன்னு எங்கேயோ போய் விழுந்தது. தேடி பார்க்கணுங்க, தேடி எப்படியாவது எடுத்துடணும் அதை. அடுத்து வந்து இங்கே பச்சை குண்டு கத்திரிங்க, இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சின்னதுலேயே முத்துறதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேங்க. ஏன்னா விட்டுட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும், பழுத்து வந்து இதுவாகிடும். அப்புறம் நம்ம விதைக்கு தான் விடணும், விதைக்கு வந்து அப்புறம் விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காவை. இப்போ இவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருக்கேங்க, எல்லா விதத்துலேயும் எல்லா ரகத்துலேயும். இப்போ வந்து மற்ற கத்திரிக்காய் இன்னும் உள்ளே வந்து பிளாக் பியூட்டிலாம் இருக்குங்க, அதையும் நான் பறிச்சுக்கிறேன். இருக்கான்னு இதெல்லாம் பிஞ்சு பாருங்கள், சின்னதுலேயே இவ்வளோ சின்னதுலேயே முத்துதுங்க. பெருசாகட்டும்னு விட்டோம்னா விதை நிறைய வந்துருச்சுன்னா நமக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த கத்திரிக்காவை தாங்க தேடுறேன், கீழே விழுந்துச்சு. பிளாக் பியூட்டி எங்கே உருண்டி போயிருக்குன்னே தெரியல, அது அப்புறம் தான் எடுக்கணும். நான் கத்திரிக்காய் வந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் எத்தனை விதம், 9 விதம் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஒரு 5 விதம் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்கே ஒரு செடி இருக்குங்க, அதுலேயும் கத்திரிக்காய் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைங்க, இதில் பிளாக் பியூட்டிலாம் இன்னும் வைக்கல, முட்டு தான் வச்சுருக்கு எல்லாமே, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் வந்து புடலங்காய்ங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா புடலங்காய் நேற்றே எடுக்கணும்னு சொல்லிட்டு முத்திடுச்சுன்னு. புடலங்காய் ஒன்று அழகாக எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து இன்னொரு புடலங்காயும் இருக்குதுங்க. எங்கே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குங்க, வளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். சின்னதுலேயே இத்தனைக்கும் இவ்வளோ சத்து கொடுத்தோம், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சத்து பத்தலைங்க இந்த வெயில் நாளில். அதுதாங்க, இன்னும் ஏப்ரல் மேலாம் வந்தால் ஹீல்டு குறைஞ்சிடுங்க. நம்ம என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் ஹீல்டு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இந்த மாதம் வரைக்கும் தான் நம்ம இது பண்ணலாம். ஏப்ரல் மே வந்து மாடி தோட்டம் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு தாங்க. அதாவது என்ன காய்கறி வளர்க்குறோமோ அதுதான் வளர்க்க முடியும். அதாவது ரொம்ப பார்த்து வளர்க்கணும். நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வெள்ளை பாகற்காய் ஒன்று இருக்குங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம். கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் வந்து நம்ம அதுக்கான காய் எடுக்க முடியுங்க. இப்போ ஒரு பாகற்காய் வந்து பழுத்துட்ருக்குங்க, இது நான் விதைக்காக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் எப்பவும் போல் கோவக்காய்ங்க, மலேசியன் நீட்டு கோவக்காய் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து பறிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எட்டவே மாட்டேங்குது, என்னோடய ஹைட்டுக்கு இந்த கொடி வந்து எட்ட மாட்டேங்குதுங்க. இன்னும் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்து பறிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்து பறிக்கணும் கோவக்காயெலாம். இப்போ நம்ம கோவக்காயெல்லாம் எடுத்துட்டோங்க, மீதிலாம் எங்கன்னா இருக்குங்க. அது எப்போது நம்ம மாடிக்கு ஈவினிங் டைமில் வரும்போது என் கண்ணில் படும், அப்போ பறிச்சுக்கிறேன். ஏன்னா தேடி பார்க்குறது பூலாம் நிறைய வச்சுருக்கு, பிஞ்சிலாம் நிறைய வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்காய் பிஞ்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முறை சீக்கிரமாக எடுத்துருந்தேங்க. ஏன்னா வந்து டக்குன்னு முத்திடுது. இதோ இங்கே ஒன்று வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இதோ இங்கே ஒரு பிஞ்சும் இருக்குங்க, மேலே படுத்துட்டுருக்கு பாருங்கள். தம்பி மேலே இருக்கார்,
அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, வெள்ளரிக்காயெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமானது எடுக்கணும், எனக்கு ரொம்ப நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் அதை எடுக்கணுங்க. நம்ம வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கோங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. அது வந்து ஆனால் ஒரு தொட்டிக்கு இது 2 தாங்க விடணும், மற்றதை எடுத்து நான் வேறு தொட்டியில் மாற்றணும். அவரைக்காயெலாம் வந்து இப்போ தாங்க வந்து நல்லா வளர்ந்து வருது செடி அவரையெல்லாம். பாகற்காய் வந்துட்டுருக்குங்க, கொடி பாகற்காய் பச்சை கலர், அதெல்லாம் வந்து குச்சி வச்சு கட்டணும். நான் புதினா பாருங்கள் எப்பவும் போல் இருக்குது. ஐயோ கொத்தவரங்காயை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க கொத்தவரங்காயை நான் அப்படியே பறிச்சுக்கிறேன். இது சாஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பாருங்கள், ஏன்னா என்ன தான் நம்ம குச்சி வச்சு கட்டினாலும் இது சாஞ்சிடுதுங்க, அதனால தான் நான் விட்டுட்டேன். சரி அவங்க அப்படியே சாஞ்சிக்கிட்டே கூட வரட்ட. பூலாம் பாருங்கள் இன்னும் கூட கொடுத்துட்ருக்கு நமக்கு. இங்கே ஒரு செடி இருந்ததுங்க, அங்கேயும் கொத்தவரங்காய் இருக்கான்னு பார்க்கலாம். இது சாஞ்சிட்ருக்கு. இது வந்து பிஞ்சாக இருக்குங்க, காயெலாம் இன்னும் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் அங்கே கொத்து கொத்தாக ஒரு செடியில் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இருங்க, இதோ ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்குது, இதில் நிறைய வச்சுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது இருங்க நான் பறிச்சுட்டு காட்டுறேன். இப்போ கொத்தவரங்காயை பறிச்சுட்டேங்க. அடுத்து வந்து அவரைக்காங்க, கொடி அவரையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுங்க. இன்னும் பூ வச்சிட்ருக்குங்க. நான் வந்து பிடுங்கி போட்டுடலான்னு பார்க்குறேன், இன்னும் பூ வச்சு காய் கொடுத்துட்டு தாங்க இருக்குது அவரைக்காய் வந்து. அதனால் கிடச்ச வரைக்கும் எடுத்துக்க வேண்டியதாங்க. இதை ஒரு காய் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்படியே தேடி தேடி எடுக்கணுங்க. இனிமேல் முன்னே வந்து கொத்து கொத்து கொத்தாக எல்லாத்துலேயுமே இருக்கும், இப்போ கொஞ்சம் நம்ம எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுக்கணுங்க. ஒரு 4-5 அவரைக்காய் கிடைக்கும். இதை பாருங்கள் 2, இது மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்கணுங்க. அதாவது பரவாயில்லைங்க, ஹீல்டு கொடுத்துட்டே இருக்குது பாருங்களேன். என்ன தான் வெயில் காஞ்சாலும் கொடி அவரெல்லாம் சீக்கிரம் போய்டும்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து ஹீல்டு கொடுக்குது. ஆனால் இது இந்த விதை வந்து ஆகஸ்ட் மாதம் தாங்க போடணும். ஆகஸ்ட்டில் போட்டால் தான் நமக்கு மார்கழி மாதம் நமக்கு நல்லா பூ வச்சு காய் நிறைய கொடுக்குங்க. கொடி அவரையை பொறுத்த வரைக்கும் செடி அவரை தான் நம்ம வந்து எந்த சீசன்லேயும் வளர்க்கலாம், அதனால தான் இப்போ செடி அவரை வச்சு விட்டுட்டேன். இப்போது இன்னும் காய் வேறு எங்கன்னா ஒளிஞ்சிட்ருக்கா மறைஞ்சிட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அவரைக்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க, வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுன்னு காய்ச்சி தள்ளிடுங்க. இது பாருங்கள் பிஞ்சும் வச்சிட்ருக்கு பாருங்கள் கொடி அவரையில். 3 அவரைக்காய் எடுத்துக்கிட்டேன், வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இருங்க அப்படியே நம்ம செடி அவரைக்கு போயிடலாங்க. செடி அவரையிலையும் நிறைய காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இந்த கத்திரிக்காயெலாம் நான் புதுசாக போட்டிருக்கேங்க. இந்த வெண்டைக்காயெலாம் வந்து போட்டிருக்கேன்னா வெயில் இது பாருங்கள், இது இலைய ஈரப்பது அதிகமாக இருக்கிறதுனால இதுவாக இருக்குது. இந்த கத்திரிக்காயெலாம் புதுசாக போட்ட நாற்றுங்க, இதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து செடி அவரையில் அவரைக்காய் இதில் வச்சுருக்குங்க நல்லா அழகாக. நான் தண்ணி ஊற்றும் போதே பார்த்தேன். இந்த செடி பாருங்கள், நான் ஆடி மாதம் போட்ட செடி இன்னும் எனக்கு காய் கொடுத்துட்ருக்குங்க. இது பாருங்கள் எத்தனை வச்சுருக்கு பாருங்கள். இருங்க பறிச்சுட்டு அப்படியே பறிக்கிறேன், எவ்வளோ காய் கொடுக்குது பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்குங்க. நானும் எடுத்து போடலான்னு பார்க்குறேன், அது பூ வச்சு காய் கொடுக்கும்போது சரி எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணும், நமக்கு நல்லது தானே பண்ணுது, கொடுத்துட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறேங்க. இங்கே ஒரு அவரைக்காய் இருக்குது, இது பட்டை அவரைங்க. அடுத்த முறை நான் கோழி அவரை விதியை டிஃப்ரெண்ட்டாக போடணுங்க ஜூன் மாதத்துலேருந்து. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா, மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கணுன்னு. அடுத்த முறை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செடியெலாம் வைக்கணுங்க, விதை போட்டு. இங்கே ஒரு அவரைக்காய் ஒளிஞ்சிட்ருக்குங்க. இதை பாருங்கள் செடி அவரையிலே எத்தனை கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து சேர்த்துன ஒரு சாம்பார் மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருவாங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அது பொரியல் பண்ண முடியாது. அடுத்து வந்து இதோ ஒரு வரி கத்திரிக்காய் மறந்துட்டேன் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது தெரியுதுங்களா, இது அப்படியே எடுத்துக்கலாங்க. வேறு எங்கன்னா கத்திரிக்காய் இருக்கான்னு பார்க்குறேன். புதினா ஆஸ் யூஷுவல் வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தந்த ஒரு காய் இருக்குங்க. என்ன சரியாக வரலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு தக்காளி வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே செடியில் பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப பழுக்காக கரெக்டாக இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுறேங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி. இந்த அதாவது விதைக்கு விட்ட கீரை பேக்லேயே வந்து வளர்ந்து இத்தனை காய் கொடுத்துருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் காயெலாம் இருக்குது, இதெல்லாம் பழுக்கணும். நான் அப்படியே விட்டுட்டு அதிலே வரட்டும்னு சொல்லிட்டு இதை தக்காளிலாம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் இருக்குங்க தக்காளி, நிறைய பழுத்துருக்கு. இந்த ஒரு செடியிலையும் இருக்குது பாருங்கள் தக்காளி. இது இப்போ தாங்க நல்லா வருது. அந்த கால்சியம் சத்து அது கரெக்டாக சரி பண்ண உடனே தக்காளிலாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போதே பறிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பழுத்துருக்கு பாருங்களேன் இந்த தக்காளி. அப்புறம் இது கொஞ்சம் செங்காயாக இருக்குது, இது கொஞ்சம் இது ஒரு நோய் அது இருக்குது, இந்த ஒரு செடியில் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லைங்க.
இப்போ இதை பறிச்சுக்கிட்டோம் தக்காளி. இன்னும் வேறு எங்கே தக்காளி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தக்காளி அப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து இனிமேல் பழுக்க ஆரம்பிக்குதுங்க. பெங்களூர் தக்காளிலாம் வந்து பழுக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நான் பிழிஞ்சு விட்ட விதைங்க. வீட்டில் இருக்க தக்காளி பிழிஞ்சு விட்டேன். அதுதான் வந்து இந்த தக்காளி வந்து எனக்கு கொடுக்குது. இதில் ஒரு செடியில் இருக்குங்க. எத்தனை வச்சுருக்கு பாருங்கள். இதை அப்படியே பறிச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. நான் வீட்டில் காயாக எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பறித்த காயெல்லாம் வந்து இப்போ நல்லா சூப்பராக பழுத்துருச்சுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நோய் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் பறிச்சுட்டேன். அந்த காயெல்லாம் வெம்பி போகுதுன்னு. இப்போ வந்து அதெல்லாம் பழுத்துருக்குங்க. அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒரே செடியில் எத்தனை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட அப்படியே எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் வேறு செடியிலையும் தக்காளி இருந்ததுங்க. இவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி மகிழ்ச்சி அதுதாங்க. மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நான் பண்ணுற காய்கறி அறுவடையில் தக்காளி கிடச்சிடுச்சு. அதுவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த தக்காளிலாம் அப்படியே பறிச்சுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப இருந்தோம்னா அந்த பூனை வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுதுங்க. வாயெல்லாம் வச்சுட்டு பறித்து போட்டுவிடுது. அது இதெல்லாம் நான் எடுத்துடுறேங்க. ஒன்று பாருங்கள், கீழே விழுந்து அழுகியே போயிடுச்சுங்க. தண்ணி பட்டு டேங்க்கில் இருக்க தண்ணி ஃபுல்லாகி வருது இல்லைங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகி அது பழுத்து கீழே விழுந்திருக்கு. அது ஒன்று பரவாயில்ல, விட்டுட்டேன். இப்போ இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன். இன்னும் மற்ற செடியில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுங்க. இதில் எதனா பழுத்துருக்கான்னு பார்க்குறேன். இதில் பழுக்கலை. அப்புறம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதோ இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, கீழே இருக்குது பாருங்கள். இந்த செடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு தக்காளி எடுத்துட்டேங்க. எப்படியோ ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தக்காளி இன்றைக்கி எடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, கால்சியம் பற்றாக்குறையினால தக்காளி வெம்பி போதே அடியில் ஒரு நோய் வருதுன்னு இப்போ தாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கே பாருங்கள், சில தக்காளிலாம் டக்குன்னு வெடிச்சிடுதுங்க. அது எதனாலனே தெரியல. அது நாட்டு தக்காளி மட்டும் அந்த மாதிரி ஆகுது. ஆனால் பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கிறதுல அழுத்தமாக அது லேட்டாக பழுத்தாலும் நல்லா காய் வந்து எந்த நோயும் இல்லாமல் இருக்குது. நாட்டு தக்காளிக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தானாக, அதாவது விதை பிழிஞ்சு விட்டு எனக்கு வந்துச்சுங்க. இவ்வளோ தக்காளி எடுத்துகிட்டு இப்போ சிகப்பு தண்டு கீரைங்க, அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே சிகப்பு தண்டு கீரை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இப்போ நான் அதை பறிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு கட்டு கீரை அப்படியே பறிச்சுக்கிட்டேங்க. வேறையும் வாஷ் பண்ணிவிட்டு சிகப்பு தண்டு கீரை பறிச்சுட்டு சின்னதாக இருக்குது திரும்ப விட்டுட்டேங்க. அது திரும்ப இந்த சிறுக்கீரைலாம் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் கழித்து நமக்கு திரும்ப கீரை கிடைக்குங்க. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அது ஒரு குச்சி மண் கலவை பண்ணி ஒரு குச்சி வச்சு விட்டுட்டோம்னா அழகாக கீரை வருங்க. இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்க விதெல்லாம் வந்துட்டுருக்கு. கொத்தமல்லியும் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கட்டு கீரை எடுத்துட்டேங்க. சிகப்பு தண்டு கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எல்லா காய்கறியும், அதுவும் மனதுக்கு மகிழ்ச்சியான தக்காளி எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் விட்டுட்டேங்க. இங்கே இந்த கவனிக்கு வேலை, இந்த பவானி கத்திரிக்காய் தெரியுதுங்களா, இருங்க இதை காட்டுறேன். இதையும் வந்து நான் பறிச்சுக்கிறேங்க. அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பிஞ்சாக இருக்குங்க. அழுத்தினாலே நமக்கு தெரியும். இந்த வெயில் நாளில் வந்து கீரை நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை போட்டோம்னா சூப்பராக வருங்க. மழை நாளில் தான் விதெல்லாம் வந்து உள்ளே போய் நமக்கு சரியாக முளைக்காது. வெயில் நாட்களில் வந்து இந்த மார்ச், ஏப்ரல், மேலாம் வந்து கீரை போட்டோம்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளோட ஹைலைட்டுங்க முருங்கைக்காய். அங்கே பாருங்கள் ஒன்று தொங்குது. அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில. ஒரு குச்சி வச்சு தான் அந்த கிளையை இழுத்து நான் எப்படியாவது அந்த முருங்கைக்காயை எடுத்தாகணும். இங்கே ஒரு முருங்கைக்காய் முத்தி இருக்குங்க. இதை அப்படியே பறிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய் முருங்கைக்காய் நிறைய இது வடிச்சு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த நீட்டாக லாங்காக இருக்குது பாருங்கள், அதை எடுக்கணுங்க எப்படியாவது. ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துகிட்டேன் நான். இப்போ நான் அந்த முருங்கைக்காய் எடுக்கணுங்க. அதை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்காய் எடுத்துங்க. அது போய் கீழே விழுந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு தம்பி வந்து எடுத்து கொடுத்தாரு. எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள், லாங்காக இருக்குது பாருங்கள். 2 முழத்துக்கு மேலே இருக்குங்க. 4 முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டேங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தோட்டத்தில் முருங்கைக்காய் தாங்க ஹைலைட். நல்லா நீட்டாக காய்க்குதுங்க. நான் அது ஒன்றும் இல்லைங்க, மண்புழு உரமும் கழிநீர் தண்ணி தாங்க ஊற்றுவேன். கழிநீர் தண்ணினா என்னதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிற பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, கோதுமை மாவு, ராகி மாவு, எதெல்லாம் நமக்கு மீறுதோ, புளிச்ச மாவு, இட்லி மாவு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குடத்தில் சேமித்து வச்சு புளிக்க வச்சு ஒரு 5 நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாங்க. அது சூப்பராக காய் கொடுக்குங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ நீட்டு திரும்ப வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சும் வச்சுருக்குங்க முருங்கைக்காயெல்லாம். ஓரளவுக்கு நான் காயெல்லாம் எடுத்துட்டேங்க. இன்றைக்கி உண்டான காயெல்லாம் நான் கீழே போயிட்டு என்னென்ன காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த செம்பருத்தி புதுசாக வச்சிருங்களா, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு மொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் புதுசாக இது வந்து இந்த மடிப்பு தக்காளிங்க, லைப்ரியா தக்காளின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நாற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, வந்துட்டுருக்கு. இது வந்து அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு சொல்கிறது நான் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ தான் மொட்டு வைக்கிறாரு, பூ வைக்குங்க. அது எப்படியாவது நல்லபடியாக வர வச்சு காப்பாற்றணும் அந்த செடியை. இனிமேல் வந்து மாடி தோட்டத்துக்கெலாம் நான் சொல்கிறேன், நீர் உரம் தாங்க கொடுக்கணும், நிறைய திரவ உரமாக கொடுக்கணும். திட உரத்தை கொடுக்குறத விட திரவ உரத்தை கொடுத்தோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு பூ காயெல்லாம் நிறைய கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை செடியில் பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து எனக்கு போன வருஷம் வந்து இதில் 2 காய் கொடுத்துச்சு இந்த செடியில், மரத்தில். இதில் ஒரு 8-9 காய் கொடுத்ததுங்க இந்த மாதுளை மரத்தில். இது சூப்பராக கொடுத்ததுங்க. இந்த முறை எப்படி வைக்குதுன்னு தெரியல. ஒன்று பிஞ்சு பிடிக்குதுங்க, பெண் பூ பிஞ்சு பிடிக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மாட்டு சாணம் எரு கொடுத்துட்டே இருக்கணுங்க, நீர் உரமும் கொடுக்கணும், கடலைப்புண்ணாக்கு கரைசலும் ஊற்றினோம்னா நிறைய நமக்கு மாதுளையெல்லாம் காய் வைக்குங்க. அப்புறம் கொய்யா வந்து எப்படி இருக்குன்னு தெரியலங்க, அதை பார்க்கவே பார்க்குறேன். அது 2 இருக்குது பாருங்கள், அது இப்போவே முத்துதுங்க. ஏன்னா வந்து அதுக்கு இன்னும் ஒரு மழை பெஞ்சாதாங்க டக்குன்னு பெருசாகும். இப்போ பாருங்கள் சின்னதாகவே இருக்குது, கொஞ்சம் செங்காயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். 2 கொய்யாக்காய் வச்சுருக்கு பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அது எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள் பெருசாகிறதுக்கு. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க இந்த கொய்யா எப்போ பெருசாகும். ஆனால் சூப்பராக இருக்குங்க என் தோட்டத்தில். அது உள்ள ரெட் கலரில் இருக்குங்களா, ரெட் இல்லை பிங்க் கலரில் இருக்கும். கட் பண்ணோம்னா நாட்டு கொய்யா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான காய்கறி பூக்கள்லாம் வந்து அரளிப்பூலாம் நான் பறிக்கலன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த செம்பருத்தி மயிலிறகு செம்பருத்திலாம் நான் பறிக்கலை. இது ஹைப்ரிடுங்க, நந்தியாவட்டை, இதுவும் செமையாக பூத்துருக்கு. நான் நெய் மிளகாய் வந்து விதை போட்டு வந்துட்டுருக்கு, ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது தொப்பி கத்திரிங்க, விதை போட்டு வந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செடின்னு பார்த்து வளர்க்கணுங்க. இதுலேயும் ஒரு கார்ன் வச்சுருக்கேன். நெய் மிளகாய் பாருங்கள், இப்போ தான் அது கொஞ்சம் நாள் ஆகுங்க எழுந்து வரத்துக்கு, அப்படியே வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஒரு கத்திரிக்காய் செடி வாடி காஞ்சே போயிடுச்சுங்க, எடுத்து போட்டு வேறு தாங்க வைக்கணும், மண்கலவை பண்ணி வேறு செடியெலாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான காய்கறி அவ்வளோதான். நம்ம உள்ள வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்த அறுவடைகளில் காட்டுற காய்கறி பூக்கள் பாருங்க. நம்ம தோட்டத்தில் ஹைலைட்டு முருங்கைக்காய் எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா. 1-2 முழத்துக்கிட்ட இருக்குங்க இந்த 2 முருங்கைக்காயும். 4 முருங்கைக்காய் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கட்டு சிகப்பு தண்டு கீரை எடுத்துக்கிட்டேன். பூக்கள்ங்க செம்பருத்தி, சந்தன கலர், லைட் சாண்டல் கலர், ரெட் கலர், அப்புறம் வந்து ரோஸுங்க, எல்லோ கலர் ரோஸு, 7 டே ரோஸு, நாட்டு ரோஸு, இது சாமந்தி பூங்க, கனகாம்பரம், இருவாச்சி மல்லி, ஒரு மல்லி எடுத்துக்கிட்டேங்க. நிறைய பூக்கள்ங்க, ஃபுல்லாக பூக்கள் பறிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து புடலங்காய்ங்க, 2 புடலங்காய், கொஞ்சம் அவரைக்காய், கோவக்காய், இது அது பேர் என்னங்க நான் மறந்து போயிடுறேன், கொத்தவரங்காய், அப்புறம் 2 பாகற்காய்ங்க. ஒன்று பழுத்திருக்கு, அது விதைக்கு எடுத்துப்பேங்க. அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் எத்தனை ரகம்னு பாருங்கள். பச்சை நீட்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், உஜாலா கொத்து கத்திரி, பவானி கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க. அப்புறம் வந்து பிளாக் பியூட்டிங்க, பச்சை குண்டு கத்திரி, இன்னொரு பச்சை குண்டு கத்திரி, முள்ளு கத்திரி, அப்புறம் வந்து வரி கத்திரிங்க. இத்தனை வித கத்திரிக்காயும் நம்ம தோட்டத்துலேருந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்து இன்றைக்கி சந்தோஷமாக பறிச்சது தக்காளிங்க. எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு இதே போதுங்க இன்றைக்கி. இதுவே எனக்கு ஒரு 4 நாளைக்கு உண்டான காய்கறியெல்லாம் நான் எடுத்துட்டேன். நஞ்சு இல்லாத காய்கறியை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமாக, நம்ம பிள்ளைங்களுக்காக தாங்க நான் மாடி தோட்டம் வைக்க சொல்கிறேன். அதாவது நஞ்சு இல்லாத காய்கறி எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.